கதை கேட்கும் அன்பர்களுக்கு வணக்கம். இதோ உங்களுக்காக நாவல் ரைட்டர் சூரியவதனியின் காதல் குடும்ப பின்னணி கலந்த ஒரு அருமையான நாவல். வேண்டுவது அன்பான ஓர் இதயம். அத்தியாயம் 1. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. வண்டி எண் 12633 கன்னியாகுமரியில் இருந்து தாம்பரம் செல்லும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருந்து கிளம்பும் என்ற அறிவிப்பை கேட்டு நாவல் ஒன்றை கடையில் வாங்கி கொண்டிருந்த மதிவதனி விரைவாக வாங்கி கொண்டு வண்டியை நோக்கி சென்றடைந்தாள். கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுவதால் மகளிர் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த அளவுக்கு கூட்டமில்லை. மதிவதனி எப்பொழுதுமே மகளிர் கம்பார்ட்மெண்ட்டில் தான் பயணிப்பாள். ஆனால் திருநெல்வேலி செல்வதற்குள் வண்டி முழுவதுமே நிறைந்துவிடும். கழிவறைக்கு கூட செல்ல முடியாத நிலை வந்துவிடும். எனவே முன்னெச்சரிக்கையாக அவள் கழிவறை சென்று முகம் கழுவிவிட்டு வந்தாள். வந்தவள் ஒரு பாட்டி முறுக்கும் அதிரசமும் விற்று கொண்டிருப்பதைக் கண்டாள். அவர்களிடம் தனக்கு வேண்டிய முறுக்கும் அதிரசமும் வாங்கி கொண்டாள். மதிவதனி பயணங்கள் அவளுக்கு எப்போதுமே பிடித்தமானவை. அதுவும் ட்ரெயின் பயணம் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ரிசர்வ் செய்து செல்லும் அளவிற்கு அவள் வசதி இல்லாதவள். அது மட்டுமின்றி மகளிர் கம்பார்ட்மெண்ட் இருக்க அது எதற்கு என்று நினைப்பவளும் கூட. மகளிர் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சற்று நேரத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். பெரிதும் அமளிதுமளியாக இருக்கும். வாங்கி வைத்திருந்த நாவலை மேலோட்டமாக நோட்டமிட்டாள். நாவல்கள் படிப்பது என்றால் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. தனது கவலைகளை மறந்து ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைந்து விடுவாள். பின்பு அவளுக்கு அந்த நாவலை படித்து முடிக்கும் வரை அந்த உலகத்திற்குள்ளேயே தான் இருப்பாள். இப்போதெல்லாம் நாவல் படிப்பதை தனக்கான மகிழ்விக்கும் நேரமாக எடுத்துக்கொண்டாள். அதற்காக சும்மா உட்கார்ந்து எப்போதுமே நாவலே படித்து கொண்டிருப்பாள் என்று நினைத்து விடாதீர்கள். அவள் ஒரு BE பட்டதாரி. திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள். திறமைசாலியும் கூட. வீட்டின் கஷ்டம் உணர்ந்து தனக்கென ஒரு வேலையை தேடிக்கொண்டவள். அவள்தான் நம் கதையின் நாயகி. அம்மா அப்பா இருவரும் ஊரில் ஒரு சிறு உணவகம் நடத்துபவர்கள். இருவருமே அதில் முதலாளிகள், உழைப்பாளிகள் இரண்டுமாகவுமே உழைத்தார்கள். அவர்கள் உழைப்பது அவர்களின் சாப்பாட்டிற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அதனால் மதிவதனியின் அம்மா அவளை படிக்க வைப்பதற்காக சில ஆடுகளையும் வளர்த்து அதனை விற்று அதன் மூலம் அவளை BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வரை படிக்க வைத்திருந்தார். மதியும் அன்பானவள். பேரழகி என்றில்லாவிட்டாலும் லட்சணமானவள். பார்த்தவர்களுக்கு உடனே பிடிக்கும் அளவுக்கு முகக்கலை உள்ளவள். ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் மதியினால் நன்றாக செய்ய இயலவில்லை. எனவே அவளுக்கு கேம்பஸில் வேலையும் கிடைக்கவில்லை. ஆயினும் அவள் மனம் தளரவில்லை. வீட்டில் இருந்து கொண்டே பல கம்பெனிகளுக்கும் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு தான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பது கனவு. எனவே பல சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு விண்ணப்பம் அனுப்பி கொண்டிருந்தாள். ஒரு அதிர்ஷ்டவசமாக சென்னையில் இருந்த ஒரு சிறு கம்பெனியிலிருந்து அவளுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்தது. மதி தயங்கவே இல்லை. அம்மாவிடம் பேசி இன்டர்வியூக்கு சென்று விட்டாள். திறமை, தைரியம் இருந்ததால் அந்த கம்பெனி MDக்கு அவளின் மீது ஒரு நல்ல மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. எனவே அவளுக்கு வேலையும் அங்கு கிடைத்துவிட்டது. ஆனால் வேலைக்கு அனுப்பதான் மதியின் அம்மா ரொம்பவே பயந்தார். அவர் ஒரு கிராமத்து வாசி. எனவே பயம் இருக்கத்தானே செய்யும். மதியின் குடும்பமோ ஏழ்மை, நடுத்தரம் இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு சிறு குடும்பம். அவள் வீட்டில் இதுவரை அவளை தனியாக எங்கும் அனுப்பியதில்லை. எனவே தனது மகளை சென்னை வரை அனுப்ப மிகவும் பயந்தார் அவளின் அம்மாவான கற்பகம். ஆனால் மதிக்கோ தான் படித்த படிப்பை கொண்டு தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும், தங்கள் ஊரில் ஒரு அருமையான கனவு இல்லம் கட்ட வேண்டும், அப்பா அம்மாவை வயதான காலத்தில் உழைக்க விடாது அவர்களுக்கென ஒரு வருமானம் வரும்படியாக செய்ய வேண்டும் என்பது கனவு. எனவே தாய்க்கு தைரியம் சொன்னாள். சென்னையில் ஏற்கனவே
ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்த தனது தோழி மூலமாக தனக்கென ஹாஸ்டலில் ஒரு இடமும் தேடிக்கொண்டாள். இப்பொழுது அவள் வேலையில் சேர்ந்து 1 வருடமும் முடியப் போகிறது. தற்போது அவள் தனது ஊர் திருவிழாவிற்கு வந்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். வண்டியில் ஆங்காங்கே சில பெண்கள் உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருந்தார்கள். கூட்டம் சற்று கம்மியாகவே இருந்தது. முறுக்கு பாட்டியும் முறுக்கும் அதிரசமும் விற்றுவிட்டு சென்று விட்டார். வண்டியும் சிறிது நகரத் தொடங்கியது. மதிவதனி மேலே லக்கேஜ் வைக்கும் இடத்தில் தனது பேக்கை வைத்துவிட்டு கீழே உள்ள சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள். நாகர்கோவிலில் அவளது தோழி நளினா ஏறுவாள். அவளுக்கும் இவள்தான் இடம் பிடித்து வைக்க வேண்டும். எனவே எப்போதுமே இருவருமே மேலே லக்கேஜ் வைக்கும் இடத்தில்தான் அமர்ந்து கொள்வது. ஏனெனில் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் பெரும்பாலான முதியவர்கள் ஏற மாட்டார்கள். சிறு பெண்கள் மட்டுமே ஏறி அதில் படுத்துக்கொள்வார்கள். எனவே நளினாவும் மதிவதனியும் அந்த இடத்தை தங்களுக்கண்ணாக ஏற்றுக்கொண்டார்கள். தங்களது பேக்கை அங்கே வைத்துவிட்டு அவர்களும் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். ஏனெனில் திருநெல்வேலிக்கு அப்புறம் கூட்டம் முண்டி அடித்து கொண்டு ஏறும். நிற்கக்கூட இடம் இராது. கீழேயும் உட்கார்ந்திருப்பார்கள். எனவே வசதியான இடம் என்றால் அது மேலே லக்கேஜ் வைக்கும் இடம்தான் என்பது அவர்கள் இருவரின் அபிப்பிராயம். கீழே அமர்ந்திருந்தால் தள்ளி கொண்டும் இடித்து கொண்டும் தான் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த லக்கேஜ் படுக்கையிலோ சுகமாக சாய்ந்து கொண்டு நமக்கு பிடித்த ஒரு நாவலையும் படித்து கொண்டே பயணிக்கலாம். அதுவும் மதிவதனியோ லக்கேஜ் படுக்கையில் சாய்ந்து கொண்டு தனக்கு பிடித்த நாவலை எடுத்து விட்டாள் என்றால் முறுக்கையும் சாப்பிட்டு கொண்டு ஒரு கனவு உலகத்துக்கே சென்று விடுவாள். நளினா கூட மதியை எப்பொழுதும் கிண்டல் செய்து கொண்டிருப்பாள். வேறு யாருடனும் வந்தால் கூட அவர்களிடம் பேசிக்கொண்டே நான் சென்றிருப்பேன். உன்னோடு வருவதனால் எனக்கு அடிக்கடி நேரம் போவதே தெரிய மாட்டேன் என்கிறது. நீயோ நாவல் படித்து கொண்டிருக்கிறாய், எனக்கே நேரம் போவதே இல்லை என்று சலித்து கொள்வாள். மீதி கதை அடுத்த காணொளியில் தொடரும். வேண்டுவது ஓர் அன்பான இதயம்.